ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாபுதானா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு சாபுதானா ஹிந்தி, தமிழில் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி. நம்ம ஜவ்வரிசி தான் ஹிந்தியில் சாபுதானா சொல்கிறாங்க. அதை ஒரு கப் எடுத்துக்கிறேன். இதை குறைஞ்சது 2 மணி நேரம் வச்சு நம்ம நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா இருக்கும் வடை. இது 2 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா உப்பி பெருசாக வரும். ஆனால் நம்ம கையில் வச்சு இந்த ஜவ்வரிசியை நசுக்கி பார்த்தா லைட்டாக நசுக்கிற மாதிரி இருக்கணும். பார்த்தா அந்த ஜவ்வரிசி ஷேப்லேயே இருக்கணும். அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இது 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், பால்ஸ் மாதிரி இருக்குது. கையில் நசுக்கி பார்த்தாலும் நல்லா நசுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மீதி இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இது கூடவே நல்லா வேக வச்ச தோல் உரித்த உருளைக்கிழங்கு. நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்துக்கிட்டேன். இது வேர்க்கடலையை நல்லா வறுத்து தோல் நீக்கி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு துண்டளவுக்கு நறுக்கின இஞ்சி, புதினா எடுத்துக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் புதினா எடுத்துக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சம் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். நம்ம ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா இந்த உருளைக்கிழங்கோடவும் இந்த வேர்க்கடலை மாவோடவும் நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டால் உதிராமல் வரும். பாருங்கள், நல்லா கையில் பிடிக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ நான் எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் பாருங்கள், ஒரு பால், நல்லா ஒரு பெரிய சைஸ் பால் எடுத்து உருட்டி பாருங்கள், கேப்பே வெடிப்பே இல்லாமல் உருட்டிக்கோங்க. அதை ஒரு பாலித்தீன் ஷீட்டில் லேசாக எண்ணெய் தடவி நம்ம வடை மாதிரி தட்டி தட்டி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஷேப் நல்லா வடை மாதிரி இருக்கணும். ஆனால் வெடிப்பு இல்லாமல் இருக்கணும். வெடிப்பாக போட்டுட்டிங்கன்னா ஜவ்வரிசி எண்ணெயில் ஊதுந்துடும். அது இல்லாத மாதிரி பார்த்து போடுங்க. இப்போ போட்டோடனே எண்ணெயில் நம்ம திருப்பிடக்கூடாது. ஒரு சைடு நல்லா பாருங்கள் குக்காக இருக்குது. கோல்டன் ப்ரௌனில் வந்துடணும் ஒரு சைடு. அதுக்கப்புறம் தான் திருப்பணும். அப்படி முன்னாடியே திருப்பிட்டிங்கன்னா அடியில் பார்த்திங்கன்னா வடை பிடிச்சிக்கும். எண்ணெயில் பாத்திரத்தோடவே சேர்த்து பிடிச்சிக்கும். திருப்ப முடியாமல் உடஞ்சி போனாலும் உடஞ்சி போயிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சைடு நல்லா குக்கான உடனே நம்ம இன்னொரு சைடு திருப்பி போடணும். பாருங்கள், சூப்பராக 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக புதினா சட்னி வச்சுக்கிறேன். தேங்காய் சட்னி சாப்பிட்லாம், இல்லாட்டி டொமேட்டோ கெச்சப் கூட சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான சாபுதானா வடை ரெடி. நம்ம எப்போவுமே பருப்பு வடை அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு நாள் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.